Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி DDE பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். சோ ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டது क्वेश्चन பேப்பர் மாடல் காட்டுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. MBA க்கு காட்டுங்க, MA இங்கிலீஷ்க்கு காட்டுங்க அந்த மாதிரி வந்து சொல்லிருந்தீங்க. சோ ஸ்டூடண்ட் லாகின் பண்ணி பாத்தீங்கன்னா அங்கே क्वेश्चन பேப்பர் வந்து இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணிருந்தாங்க. பட் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு லாகின் பண்ணி பார்த்தாங்க மாடல் क्वेश्चन பேப்பர்ல எதுவுமே வரல அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தீங்க. நிறைய கோர்ஸ்க்கு வந்து அப்டேட் பண்ணாமலே விட்டுட்டாங்க. லாஸ்ட் எக்ஸாம்ல நிறைய கோர்ஸ்க்கு வந்து அங்க மாடல் क्वेश्चन பேப்பர் வந்து அப்டேட் பண்ணிருந்தாங்க. அந்த வியூ பண்ணி பார்த்தா நமக்கு என்னென்ன क्वेश्चनலாம் வரும், எது போல பேட்டர்ன் இருக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த டைம் ஸ்டூடண்ட் லாகின்ல வந்து இல்லாததுனால நிறைய பேர் வந்து क्वेश्चन பேப்பர் பேட்டர்ன் வந்து கேட்டிருந்தீங்க. என்கிட்ட பாத்தீங்கன்னா சில क्वेश्चन பேப்பர்ஸ் இருக்கு, அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரே போல பேட்டர்ன்ல வந்து क्वेश्चन வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ இப்போ நான் நிறைய சாம்பிள் வந்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா MA இங்கிலீஷோட வந்து பார்த்தலாம். இது செமஸ்டர் பேட்டர்னுக்கு வந்து நான் சொல்லிட்டு இருக்கிறது. எக்ஸாம் மார்க் பாத்தீங்கன்னா 75. மோஸ்ட் ஆஃப் த क्वेश्चन பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இது போல தான் இருக்கும். 5x3 15 மார்க், அதாவது நீங்க வந்து 5 3 மார்க் क्वेश्चन வந்து எழுதுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5x6 30 மார்க்ஸ், அதாவது 5 6 மார்க் क्वेश्चन வந்து நீங்க 30 மார்க்குக்கு வந்து எழுதுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய क्वेश्चन கொடுத்து அதுல ஏதாவது ஒரு 5 क्वेश्चन எழுதுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. செக்ஷன் சி பாத்தீங்கன்னா 3 10 மார்க் எழுதணும். ஸோ அதிகமா கேட்கிற பேட்டர்ன் வந்து இதுதான். சில கோர்ஸுக்கு மாத்தி கேட்கறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா MBAக்கு வந்து பார்த்தலாம். லாஸ்ட் மே 2023 எக்ஸாமினேஷன்ல கேட்கப்பட்ட செமஸ்டர் பேட்டர்ன் क्वेश्चन தான் இது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அதே போல 5 3 மார்க் வந்து எழுத சொல்லியிருக்காங்க 15 மார்க்குக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செக்ஷன் பிலே வந்து 3 10 மார்க் எழுத சொல்லியிருக்காங்க 30 மார்க்குக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 15 மார்க் क्वेश्चन வந்து கேட்டிருக்காங்க. செக்ஷன் சில வந்து ஏதாவது ஒரு 15 மார்க் क्वेश्चन வந்து எழுத சொல்லியிருக்காங்க, ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. செக்ஷன் டில பாத்தீங்கன்னா கம்பல்சரி क्वेश्चन கேட்டு ஒரு क्वेश्चन கண்டிப்பா எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ MA இங்கிலீஷ்க்கு வேற மாதிரி பேட்டர்ன் இருந்துச்சு, அதே போல பாத்தீங்கன்னா MBAக்கு வந்து வேற மாதிரி இருக்கு. ஸோ அதனால தான் வந்து கோர்ஸ் வைஸ் வந்து பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே பேட்டர்ன்லையும் கேட்கறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 100 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் இருக்குன்னா 5 20 மார்க் क्वेश्चन வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ 5 क्वेश्चन ஒரு क्वेश्चनக்கும் 20 மார்க், டோட்டலா 100 மார்க்ஸ் வந்து எக்ஸாம் வந்து கேட்டிருந்தாங்க ஆனுவல் பேட்டர்னுக்கு. ஸோ இப்படியும் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. BA தமிழோட ஆனுவல் பேட்டர்ன் क्वेश्चन தான் வந்து இப்போ நீங்க பாக்குறது. ஸோ இவங்களுக்கு எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 8x10 80 மார்க், அதாவது 8 10 மார்க் क्वेश्चन வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு क्वेश्चனுக்கு 2 கொடுத்திருக்காங்க, ஆப்ஷன் AB. இதுல ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பா நீங்க எழுதாகணும். அது போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 क्वेश्चन வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்ட் பில 4x5 20, அதாவது ஏதாச்சும் 4 5 மார்க் क्वेश्चन வந்து எழுத சொல்லியிருக்காங்க. செமஸ்டருக்கும் ஆனுவலுக்கும் டோட்டலா வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இது போல பாத்தீங்கன்னா உங்க கோர்ஸுக்கு எப்படி வருது என்னன்னு நீங்க எக்ஸாம் அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும். ஸோ எந்த क्वेश्चन கேட்டாலும் எழுதுறதுக்கு நீங்க ப்ரிப்பேரா இருங்க. 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 6 மார்க் 10 மார்க் 15 மார்க் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு டைம் ஸ்டூடெண்ட் லாகின் பண்ணி அங்கே மாடல் क्वेश्चन இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.